ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ காலையில் வந்துட்டு எப்போ போல் வந்துட்டு 4 மணிக்கு நான் எழுந்துட்டேன். ஏன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்துட்டு பண்ணுறனால ஸோ மார்னிங்கே வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு எழுந்துட்டேங்க. எழுந்திரிச்சிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்மளாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையிலெல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி முன்னத்து நாளே இது விளக்கெல்லாம் வந்துட்டு விளக்கி சாமி படம் அதெல்லாம் வந்துட்டு நீட்டாலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நான் கோலம்லாம் போட்டுட்டு தீபம் மட்டும் எல்லாம் ஏற்றிட்டு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறங்காட்டி நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து வெத்தலை தீபம் வந்துட்டு போட்டிருந்தேங்க. அது வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிற இதனால் வந்துட்டு நான் வந்து அந்த வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கொஞ்சம் வீக்ஸாக வந்துட்டு நான் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பண்ணுறனால வந்துட்டு நமக்கு அந்த நாள் ஃபுல்லாக வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நான் வெத்தலை தீபம் போட்டேங்க. அதுக்கு 6 வெத்தலை எடுத்துகிட்டு நல்லா கழுவி காம்பை கிள்ளி அதை சுத்தமாக வந்துட்டு அடுக்கிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அகல் விளக்கு வச்சு அதில் அர்ச்சனை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் தீபம் போட்டுட்டு சாமியை வந்துட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சாம்பிராணி வந்துட்டு போட்டேன். வீட்டில் வந்து தேங்காய் தொட்டியை வச்சு அதைய எரிச்சிட்டு அதில் வச்சு வந்து போட்டேன். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கந்த சஷ்டி கவசமெல்லாம் வந்துட்டு படிச்சுட்டு 5:30க்கு மேலே வந்து என்னோடய பூஜையை முடிச்சுட்டு நான் வந்துட்டு சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், கேரட்டு பீன்ஸு பொரியலும் ரசம் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நானும் என் குழந்தையும் தான் இருந்தோம். ஸோ வீட்டில் இருக்கும்போது நமக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்துட்டு நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சுக்கு காப்பி போட்டு குடிப்போம். சுக்கு மல்லி அதை வச்சு நான் வறுத்து அதை பவுட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதே போல் மல்லித்தூள் வந்துட்டு நம்ம பாக்கெட்டில் வாங்காமல் வீட்டிலையே வந்துட்டு மல்லியை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வறுத்து அதையே பவுட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி அதை தான் நான் வந்துட்டு செஞ்சு ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த பதிவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நல்ல பயனுள்ள பதிவுகளை வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் வந்துட்டு நம்ம குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கும் வந்துட்டு இதே போல் வந்து நம்ம யூஸ் பண்ணி அரைச்சி வந்துட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுக்கு மல்லிப்பொடி அரைச்சிட்டு 1 டம்ளர் வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம். எனக்கு வந்து காஃபி டீ குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. நாங்கள் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு டைமில் வந்து தோணுச்சுன்னா வச்சு குடிக்கணுன்னா வச்சு குடிப்போம். ஸோ போட்டுட்டு நானும் என் பையனை வந்துட்டு குடித்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க சுக்கு மல்லி காஃபி. ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை கண்டெய்னரில் போட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சூடெல்லாம் போனதுக்கப்புறம் அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மல்லியும் வறுத்து அதே போல் வந்து அரைச்சி அதையும் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உடனுக்குடனே வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.